கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் தாங்கல்ல ப்ரிஸ்டீஜ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம். இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி. இன்னும் ஒரு 1 மந்தில் ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு ஒரு 2 டைப் ஆஃப் வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காரு அவர் ஆக்சுவலாக ஒரு பில்டரு. எப்படி கட்டுறாரு அப்படின்னா, இது வந்து தனியாக கட்டியிருக்காரு. 2 வீடு பக்கத்தில் கட்டுறாங்க. பக்கத்தில் கட்டுறது வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1300, 3 பெட்ரூமாக கட்டுறாரு. இப்போ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 பெட்ரூம் கட்டு வந்து 70 lakh கட்டுறாரு அவர். 70 lakh நெகோஷியபிள். இல்லை 1300 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் போகிறோம். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறாரு. இதுவும் சேல்ஸ் இருக்குது. இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி வேறு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்துட்டு வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கும். உள்ள கேட், அதை உள்ளே போகிற வாசல், தலைவாசல்னு சொல்லுவாங்க. அந்த வாசல் வந்துட்டு உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கும். இது ஒரு டபுள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் ஹவுஸ். உங்களுக்கு இது வந்து எந்த இதுவும் வால் ஷேரிங் அது மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கும் கேப் இருக்குது பாருங்கள். கேப் இருக்குது. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரோடு வந்து 24 feet ரோடு. சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. இது சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் வேணும்னா ஏதாவது வந்துட்டு நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும், உள்ளே வந்து இன்டீரியரில் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் அட்வான்ஸ் எதாவது பண்ணிவிட்டு புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டியோட வியூ. உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேண்டில் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் எம் சேண்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பில்டரும் வந்து எம் சேண்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே கார் பார்க்கிங், ஒரு பெரிய கார் பார்க் பண்ணுற மாதிரி தான் இடம் விட்டுருக்காங்க. கார் பார்க் ப்ளஸ் வந்து பைக் பார்க் பண்ணலாம். இங்கே வந்து இபி கனெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு உள்ளே நடந்து போகிற மாதிரி இந்த பக்கம் ஒரு சவர் கட்டிடுவாங்க. உள்ளே ஃபுல்லாக கொஞ்சம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் ஏற்றி கட்டிக்கலாம். நீங்கள் இப்போவே புக் பண்ணால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உங்களுக்கு இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு. வெஸ்ட் ஃபேஸிங் கார் பார்க்கிங் இருக்கும். நார்த் ஃபேஸிங்கில் வாசல் இருக்கும். உங்களுக்கு இது வாசல். உள்ளே வந்த உடனே ஒரு ஹால் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஹால் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே உள்ள செங்கலில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஹால், பெரிய ஹாலு. உள்ள மேலே ரூஃப் பாருங்கள் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் ஏதாவது பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா இப்போவே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு எதுவுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து ஒரு ஹாலு. ஹால்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு ஒரு காமன் டாய்லெட் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். பூஜை ரூமுக்கு இந்த பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. வேணும்னா அதுவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இல்லை எனக்கு வேண்டாம்னா மாற்றிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெட்ரூம். எல்லா பெட்ரூமுமே வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் தான் இருக்குது. உங்களுக்கு இது வந்து ஒரு பெட்ரூமில் 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. ஒன்று நார்த் ஃபேஸிங், ஒன்று ஈஸ்ட் ஃபேஸிங் ஜன்னல் இருக்குது. இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். எல்லா பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இதுலேருந்து இந்த பக்கம் வெளியில் வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம். மொத்தம் 2 பெட்ரூம் உங்களுக்கு. இது வந்து ஒரு மீடியமான பெட்ரூம். ரெண்டுமே ரொம்ப பெரிய பெட்ரூம்லாம் சொல்ல முடியாது. அந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன பண்ண முடியும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு. 2 பெட்ரூமே அட்டாச்சு கொடுத்துருக்காரு அவர். இப்போ புக் பண்ண இல்லை எனக்கு அட்டாச்சு வேண்டாம், எனக்கு மாடிஃபை பண்ணுங்கனாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள். இதுலேருந்து இந்த பக்கம் வெளியே வந்தோடனே இந்த சைடு வந்து கிச்சன் கட்டிகிட்ருக்காரு. இது இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கம் வந்து கிச்சனுக்கு வெளியில் வழி போட்டிருக்காரு. வெளியே போகிற மாதிரி வழி இருக்குது உங்களுக்கு. பார்ப்போம். இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் வச்சு வெளியில் கொஞ்சம் வாஷ் ஏரியா பண்ண மாதிரிலாம் கொஞ்சம் சுற்றி இடம் விட்டுருக்காரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வீடுங்க தான் எல்லாமே டெவலப்டு ஏரியா தான் உங்களுக்கு. வாட்டர் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. வாட்டர் வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. உள்ள படிக்கட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே படிக்கட்டு வச்சு மொட்டை மாடிக்கு விட்டுருக்காரு. வாங்குறவங்க வேணும்னா நீங்கள் மேலேயே நீங்கள் ஒரு பில் பண்ணிவிட்டு ரெண்ட்டுக்கு விடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. 1 மந்தில் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். 90 lakh ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 lakh கோட் பண்ணுறாரு. நெகோஷியபிள். லோன் போகலாம். சிஎம்டி அப்ரூவ்னதெல்லாம் லோனும் நீங்கள் வந்து போகலாம். படிக்கட்டில் மேலே பார்ப்போம். மேலே வந்து இந்த இடம் வந்து ஒரு சிமெண்ட் ரூஃப் போட்டிருக்காரு. மேலே பில்லர் எழுப்பியிருக்காரு. மேலே வேணும்னா ஒரு ஃப்ளோர் நீங்கள் கட்டிக்கலாம். பில்லர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பில்லர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மேலே இதுக்கு மட்டும் சிமெண்ட் ஷீட் போட்டிருக்காங்க. நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம்.
உள்ளே பார்த்து எதுவுமே தெரியாது, காலி இடமே எதுவும் கிடையாது. நிறையா எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வராங்க, எல்லாமே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வராங்க. எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. வெஸ்ட் ஃபேஸிங் மெயின் என்ட்ரன்ஸு, வீட்டோட வாசல் வந்து நார்த்து ஃபேஸிங். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. தேங்க்யூ.